ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு கிட்னியில் ஸ்டோன் உருவாகிறது தெரியாமலே வலின்னு இருந்துகிட்டு இருப்போம். அதனுடைய அறிகுறிகள் பற்றி தான். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அரிப்பு ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாசிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா காலையில் எழுந்தவுடனே வாய் கொமட்டலாகவும் வாந்தி வர மாதிரி ஒரு சிம்டம்ஸும் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா பாதங்களில் வீக்கம் இருக்கும். ஸோ வீக்கம் இருக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா நமக்கு பேக் பெயின் வரும். ஸோ அந்த பேக் பெயின் வந்துச்சுன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், பேக் பெயின் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது இல்லை. நீங்கள் அலுவலகத்தை வேலை செய்யும்பொழுது உட்காந்துட்டே இருக்கிறதுனால யூரினில் உள்ள கொழுப்புகள்லாம் அங்கேயே ஸ்டோர் ஆகி அதுதான் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிடுது. ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரிய வருது. அடி வயிற்றில் பார்த்திங்கனாக்கா நமக்கு அடிக்கடி வலி வர்றது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணீரை குடிங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணீரும் நம்ம குடிக்கும் பொழுது தான் கழிவுகள்லாம் டிசால்வ் ஆகி யூரினில் வந்துடும். இல்லைனா அது ஸ்டோமா ஃபார்ம். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தூக்கம் வராமல் ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. உணவில் உப்பின் அளவு குறைத்து சாப்பிட்ணும். கால்சியம் மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கால்சியம் உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதனால் கூட ஸ்டோன் உருவாகுது. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா ஆக்சிலேட் உணவுகளை குறைக்கணும். அதாவது தேநீர், அதுக்கப்புறம் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் பீட்ரூட்டு, பசலைக்கீரை கண்டிப்பாக தவிர்த்துடணும். டெய்லி ஒரு லெமன் ஜூஸு குடித்தோம்னா நம்ம அந்த ஸ்டோனை அதை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. மற்றும் புரத உணவுகளை குறைச்சிக்கொள்வது ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் ஆல்ரெடி இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட்டு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா அது ரொம்ப பெருசாகி ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு ஆகிடும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இந்த ஒரு வீடியோவை அவேர்னஸ் வீடியோவாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.